இந்த பூமியில பிறந்ததுக்கு பிரோஜனமா என்னடா பண்ணீங்கன்னு யாராவது எங்களை கேட்டா எங்களை விட உயரமா இந்த பூமியோட ஒரு பொக்கிஷமா இருக்கிற இந்த பனைமரத்தெல்லாம் காமிப்போம். பனைமரங்களை பாதுகாக்கணும், பனைமரங்களை அழிவுலேருந்து மீட்டெடுக்கணும், இந்த பூமியில நிறைய பனைமரம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க டீமுக்கு அந்த ஆசையும் ஆர்வமும் அதிகமாக உண்டு. அதனாலேயே நாங்க ஒரு வருஷமா பண்ண சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்க இந்த பனைமரத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டதுக்கு வந்தோம். குட்டி அழகா இருக்கு, வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட்டாக்கி விட்டோம். இப்ப எங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு அழகே அந்த பனைமரம் தான். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் ரோட்டுக்கு 2 சைட்லயும் டீம் பசங்களாரும் பனை விதைகளை முளைக்க வச்சா அது நல்லாவே முளைச்சு வந்திருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நல்லா முளைச்சு பெரிய பனைமரமா ஆயிட்டுனா எங்க ஊருக்கு வர பாதையே சொர்க்க பாதை மாதிரி இருக்கும். டீம் பசங்களாரும் தெரிஞ்சோ தெரியாம பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த வயலுக்கு வரப்புக்கு இடைஞ்சலா இருக்க இந்த பனைமரத்தெல்லாம் வெட்டணும்னு சொல்லும் போது வெட்டாண்டா நீட்டாக்கி விட்டலாம் சொல்லிட்டு நீட்டாக்கி விட்டோம். இப்ப அது கம்பீரமா நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் பிறந்த மண்ணுக்கு எங்களுக்கே தெரியாம டீம் பசங்க எல்லாரும் ஒரு அருமையான பொக்கிஷத்தை கொடுத்துட்டோம். இன்னும் எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பனைமரங்களை பாதுகாப்போம்.